சரி, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னும் சத்தமா சொல்லலாமே ஹalleluya. சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள் VBS நமக்கு? என்ன டே? தேர்ட் டேவா? சரி, இன்னைக்கு புதுசா யாராவது வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் தேர்ட் டேக்கு புதுசா யாராவது வந்திருக்கீங்களா? ஓ, வெரி குட் வெரி குட். கை தட்டுங்க பார்ப்போம் பிள்ளைங்களுக்கு. புதுசா வந்த பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம இப்போ தொடங்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல எடுத்தோன்னு என்ன பண்ணணும்? வெரி குட். ஜெபம் பண்ண போறோம், ப்ரே பண்ண போறோம். சரியா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. யாரும் பேசக்கூடாது. ஜெபம்னாலே என்னது? ஏசப்பாட்ட பேசுகிற நேரம். சரியா? எல்லாரும் எழுந்து நின்று கண்ணை மூடி கை கூப்புங்க பார்ப்போம். எல்லாம் நான் இங்கேருந்து ஆண்டி பார்த்துட்டே இருப்பேன். யாரும் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா முன்னால் கூப்பிட்ருவேன். அப்புறம் நீங்கள் தான் ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். யாரும் பேசக்கூடாது. இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற அங்கிள் தேவதேவி அங்கிள் வந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடணும். யாரும் கண்ணை தரக்கூடாது. நான் கூட கண்ணை முடிக்கிற மாதிரி. எல்லாம் கண்ணை விட்டீங்களா? திறந்து பார்க்கக்கூடாது. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் 3வது நாளிலே பிள்ளைகள் இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று நீர் எழுதி வைத்திருக்கிறீர். அதன் பிரகாரமாக இந்த நாட்களிலும் இந்த BBS நாட்களில் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள். கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு மேலே வந்திருக்கிறார்கள். இன்னும் பிள்ளைகள் வருவார்கள். இந்த 3ஆம் நாட்களிலும் ஆண்டிருந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகிற பாடங்கள் ஒரு நாமத்துக்கு மகிமையாக உண்டாகட்டப்பா. இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களை நினைக்கிறோம். அவள் ஆசிரியக்கப்படட்டும். ஆண்டு சோத்திரம். பிரஜாதிகள் என் நாமத்து மேல் நம்பிக்கை வைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை உண்டாக்க முடியாய் ஆண்டவர் நாங்கள் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். டீச்சர்கள் எல்லாம் ஒரு பாத்திரம் கொடுக்குறோம். அவருக்கு நல்ல ஞானமும் அறிவும் புத்தி உண்டாகட்டும். முன்னிருந்து நடத்துகிற அடியாலையும் இப்படி பாத்திரம் கொடுக்குறோம். ஆசிரியப்பான். இவர்கள் ஆண்ட இந்த வெயில் காலத்தில் இந்த வெயில் உங்களை பாதிப்பு உண்டாக்காதபடிக்கு பாதுகாக்க உங்களுடைய நாமத்தில்தான் ஆகும். வருகையிலும் ஆண்டு ஆசிரியப்பட்டிருக்கட்டும், போகையிலும் ஆசிரியப்பட்டிருக்கட்டும். ஆண்ட கடந்த 2 நாட்களில் நடத்தின பாடங்களில் ஆண்டு மீண்டும் ஞாபகப்படுத்தி மீண்டும் 3ஆம் நாள் பாடத்துக்குள் கடந்து போவார்கள். இதை ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசிரியங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துருங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு சோதரம் ஜூன் மாதத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டியது. இதெல்லாம் பெற்றோர்கள் கலங்காதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. மறுநாட்கள் இந்த பிள்ளைகள் விசுவாசிகளாய் மாறப்போவதற்காக சோதரம். மறுநாட்களில் உங்களுக்கு சித்தமானால் இவர்களில் அநேகர் போதகராய் 5 விதமான ஊழியர்களாக மாற இப்படி நாமத்தினால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நடத்துங்க. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிங்கப்பா. பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் நன்றாய் வசனம் சொல்லணும், நல்லா பாடணும், நல்லா டான்ஸ் பண்ணணும். எல்லா காரியத்திலும் ஆண்டு சோத்திரம் இவர்கள் சிறந்து விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் முச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இப்படி அபிஷேகத்தை நிரப்பி நடத்துங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதியும் கனவும் மகிமையும் இப்படி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீங்கள் பெருக வேண்டும். இது நடத்துகிற குடும்பத்தாரும் வந்திருக்கிற பிள்ளைகளும் டீச்சர்களும் ஆண்டு சீர்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ அங்கிள். உட்காருங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தர் நல்லவர். கை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம். நல்லா அழகா சொல்லுங்க சத்தமா, கர்த்தர் நல்லவர், இயேசு உங்களை கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்ப்போம், இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமா, நல்லா சொன்னீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து பாய்ஸ்க்கு கை கொடுங்க, கேர்ள்ஸ்க்கு கை கொடுங்க. வெரி குட். திருப்பி இன்னொருத்தர நான் பார்க்கட்டுமா? கை கொடுக்குறீங்களா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தர் நல்லவர், இயேசு உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர், இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஆமா, ஏசப்பா தான் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். சரி, இந்த வருஷத்தோட தலைப்பு என்னது? தீம் என்னது? இந்த வருஷம் தீம் என்னது? கரெக்டா சொல்லுங்க. 5G
கிரைஸ்ட் ஜெனரேஷன் 5G. ஆமா, அதுல என்னெல்லாம் போட்டிருக்கு இந்த ட்ரெயின் பார்த்து சொல்லுங்க பாப்போம். இந்த ட்ரெயின் எந்த ஊருக்கு போகுது? எந்த ஊருக்கு? லண்டனுக்கா? டேய் சரி, இந்த ட்ரெயின் எந்த ஊருக்கு அனுப்பலாம்? ஊட்டிக்கு அனுப்புவோமா? ஊட்டிக்கு அனுப்பிடலாமா? ஊட்டி வரைக்கும் போவாது. எங்க நிற்கும்? கோயம்புத்தூர் வரைக்கும் போகுமா? இந்த ட்ரெயினை எந்த ஊருக்குடா அனுப்பலாம் சொல்லுங்க. சரி, எந்த ஊரும் வேண்டாம், என் ஊருக்கு அனுப்புவோம். கன்னியாகுமரிக்கு அனுப்பிடுவோம். அனுப்பிடலாமா? கன்னியாகுமரிக்கு அனுப்ப போகிறோம். அனுப்பிடலாமா? ஓகே. இந்த ட்ரெயினில் முதல் நாளில் என்ன, முதல் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன போட்டிருக்கு? கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். வெரி குட். ஏய், தப்பாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தானே? டேய், கனெக்ட் வித், கனெக்ட் த்ரூ ப்ரேயர். ஃபர்ஸ்ட் இது கம்பார்ட்மெண்ட்ல என்ன போட்டிருக்கு? கனெக்ட் த்ரூ ப்ரேயர். அடுத்தது கனெக்ட் வித் பைபிள். வெரி குட். அடுத்தது கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். வெரி குட். அடுத்தது கனெக்ட் வித் சர்ச். அடுத்தது கனெக்ட் வித் கிரைஸ்ட். இதெல்லாம் இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் கனெக்ட் ஆகி இருந்தாதான் இந்த இன்ஜின் என்ன பண்ணும்? அப்படியே ஓடும். இந்த இன்ஜின் நல்லா ஓடினாதான் இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் அது பின்னாடியே போகும். அது பின்னாடியே போயிடுச்சுனா தான் இது 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 இருக்கா? எல்லாம் அப்படியே கனெக்டடாக இருந்தாதான் பத்திரமா எங்கே போய் சேரும்? கன்னியாகுமரி போய் சேர்ந்துரும். டேய், கன்னியாகுமரி போய் சேர்ந்துரும். சப்போஸ் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் தள்ளி வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? தடம் புரண்டுரும். என்ன ஆயிடும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? ஆமாம், ஒரு கம்பார்ட்மெண்ட் மேலே இன்னொரு இது அப்படி கிடக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா நியூஸில்? ஒரு கம்பார்ட்மெண்ட் தடம் புரண்டுச்சுனாலே அடுத்தது என்ன ஆகிடும்? எல்லாமே கொலாப்ஸ் தான். ஸோ அதை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பாவோட நம்ம கனெக்டடாக இல்லைன்னா என்ன ஆகிடும்? நம்ம லைஃபு வேஸ்ட்டாக போயிடும். சரியா? புரியுதா அண்ணே? கொஞ்சம் அழகாக உட்காருங்கண்ணே. புரியுதா? ஏசப்பாவோட நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? கனெக்டடாக இருக்கணும். எப்பவுமே ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். ஆண்டவரை விட்டு விலகி இருக்கக்கூடாது. சரியா? ஒரு கம்பார்ட்மெண்ட் எப்படி இந்த இன்ஜின் அவ்வளோ அழகாக கொண்டு போகுதுதான். இதுதான் நம்மளுடைய ஏசப்பாவா நம்ம பின்னால் அவங்க பின்னாடியே போகணும். சரியா? இன்ஜின் எப்படி மற்ற கம்பார்ட்மெண்ட்ஸை இழுத்துட்டு போதோ அதை மாதிரி ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க? நம்ம அவங்க கூட நின்னோன்னா நம்மளையும் பத்திரமா ஏசப்பா ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாத்து இது மேலடியானா டேய். சரியா? ஸோ திருப்பி இப்போ சத்தமாக சொல்ல போகலாமா? சத்தமாக சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம்? கனெக்ட் த்ரூ ப்ரேயர். செகண்ட் டே கனெக்ட் வித் பைபிள். அடுத்தது கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். இன்னைக்கு தான் அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது கனெக்ட் வித் சர்ச். அடுத்தது கனெக்ட் வித் கிரைஸ்ட். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இந்த 5 நாள் தலைப்பும் நல்ல மனசில் என்ன பண்ணணும்? பதிய வச்சிடணும். சரியா? அதை அப்படியே இங்கே கேட்டுட்டு அப்படி தூக்கி போட்டு போகக்கூடாது. அது உங்கள் மனசில் என்ன பண்ணணும்? நல்ல பதிய வைக்கணும். அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஓகேவா? சரியா? யாரெல்லாம் இந்த ட்ரெயின் போல ஏசப்பாவோட கனெக்டடாக இருப்பீங்க? ஒரு பாக்ஸ் கீழே விழுந்தாலும் ட்ரெயின் அவ்வளோதான். ஸோ ஒரு இது நம்ம லைஃப்பில் இல்லைனாலும் என்ன ஆகிடும்? நம்ம ஒரு இது இல்லைனாலும் என்ன ஆகிடும்? அவ்வளோதான், டிஸ்கனெக்ட் ஆகிடும். சரியா? எப்பவுமே ஏசப்பாவோட கனெக்டடாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஃபர்ஸ்ட் டே சாங் நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். பாட்டு போடுங்கம்மா. பாடுற பிள்ளைங்க சாண்டினா வாமா. டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டே சாங் 4 பாட்டும் லைனாக போடலாம். சீக்கிரம் வாங்க. நல்ல கை தட்டுங்க பார்ப்போம்.
பாரு வேத வசனத்தையே, தந்து பாரு உன் இதயத்தையே, தந்து பாரு உன் இயேசுவிடமே. டக்கரு 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 டாப்பு டக்கருடா, உன் வாழ்க்கையில இனிமேலே டாப்பு டக்கருடா. டக்கரு 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 டாப்பு டக்கருடா, உன் வாழ்க்கையில இனிமேலே டாப்பு டக்கருடா. டக்கரு டக்கருடா, டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா. டக்கரு டக்கருடா, டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா. நல்ல அழகா டான்ஸ் ஆடுறீங்க, ஆனா யாரும் வாயை திறந்து என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆமா சபரி, இன்னைக்கு சூப்பர்ரா நீனு. ஸோ இன்னைக்கு இப்போ நல்லா கை தட்டி தான் நம்ம பாட போறோம். சரியாம்மா? எல்லாம் கை தட்டி பாட வைக்கலாம். பாட்டு கண்டிப்பா பாடணும், ஓகேவா? பாடாதவங்கள முன்னால கூப்பிட்டு மைக் கொடுக்க போறேன். நல்லா கை தட்டி, டான்ஸ் வேண்டாம், கை தட்டி பாட போறீங்க. திருப்பி அந்த பாட்டு போடுமா ஒரு நிமிஷம், ஓகேவா? ரெடி? கை கொண்டு வந்தவங்களா மேல தூக்கி காட்டு பார்ப்போம். டக்கருடா, டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா. டக்கரு டக்கருடா, டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா. டக்கரு 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 டாப்பு டக்கருடா. விபிஎஸ் வந்தா சம ஜோருதானடா. டக்கரு 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 டாப்பு டக்கருடா. விபிஎஸ் வந்தா சம ஜோருதானடா. வந்து பாரு, நீ வந்து பாரு, கேட்டு பாரு நல்ல கதைகளை. வந்து பாரு, நீ வந்து பாரு, கேட்டு பாரு நல்ல கதைகளை. படித்து பாரு வேத வசனத்தையே, தந்து பாரு உன் இதயத்தையே. படித்து பாரு வேத வசனத்தையே, தந்து பாரு உன் இதயத்தையே, தந்து பாரு உன் இயேசுவிடமே. டக்கரு 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 டாப்பு டக்கருடா, உன் வாழ்க்கையில இனிமேலே டாப்பு டக்கருடா. டக்கரு 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 டாப்பு டக்கருடா, உன் வாழ்க்கையில இனிமேலே டாப்பு டக்கருடா. டக்கரு டக்கருடா, டாப்பு டக்கருடா, டக்கரு 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 கை டாப்பு மேல, கை மேல, டக்கருடா. கை மேல. டக்கரு டக்கருடா, நல்லா, நல்லா. டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா. ஸோ பிள்ளைங்களுக்கு டான்ஸ் ஆனா பாட்டு வராதோ? சரி, அடுத்த பாட்டு போடுங்க பார்ப்போம். கை தட்டுங்க பார்ப்போம். Twinkle twinkle little star, இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. Twinkle twinkle little star, இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. 5 ஸ்டார விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டார விட ரொம்ப உறுதியானவர். 5 ஸ்டார விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டார விட ரொம்ப உறுதியானவர். மார்னிங் ஸ்டார விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா, குட்டி சார பெரிய சார மாற்றிடுவா. ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா, குட்டி சார பெரிய சார மாற்றிடுவா. ட்விங்கிள் 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 லிட்டில் ஸ்டார், இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. சரி, இப்போ நம்ம இன்னொன்னு செய்ய போறோம். பிகினர் டீச்சர்ஸ், பிரைமரி டீச்சர்ஸ் ஆடிட்டாங்கல்ல, ஜூனியர் டீச்சர்ஸ் யாரெல்லாம்? வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. ஜூனியர் டீச்சர்ஸ் வாங்க ஃப்ரண்ட்ல. இன்டர் டீச்சர்ஸும் வாங்க, சீனியர் டீச்சர்ஸும் வாங்க. சீக்கிரம் கை தட்டுங்க, எல்லா டீச்சர்ஸ்க்கும் கை தட்டுங்க பார்ப்போம். Twinkle twinkle little star, இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என
Starfish போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார பெரிய ஸ்டார மாத்திடுவா Starfish போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார பெரிய ஸ்டார மாத்திடுவா Twinkle twinkle little star yes a common superstar minute minute and a minute minute and a minute oh me Twinkle little star yes a common superstar minute minute and a minute minute and a minute oh me டக்கருடா டாப்பு டக்கருடா டக்கரு 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 டாப்பு டக்கருடா டக்கரு 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 டாப்பு டக்கருடா நம்ம சிபிஎஸ் வந்தா செம ஜோருதானடா டக்கரு 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 டாப்பு டக்கருடா நம்ம சிபிஎஸ் வந்தா செம ஜோருதானடா வந்து பாரு நீ வந்து பாரு கேட்டு பாரு நல்ல கதைகளையே வந்து பாரு நீ வந்து பாரு கேட்டு பாரு நல்ல கதைகளையே படித்து பாரு வேத வசனத்தையே தந்து பாரு உன் இதயத்தையே படித்து பாரு வேத வசனத்தையே தந்து பாரு உன் இதயத்தையே தந்து பாரு உன் இயேசுவிடமே டக்கரு 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 டாப்பு டக்கருடா உன் வாழ்க்கையெல்லாம் இனிமேலே டாப்பு டக்கருடா டக்கரு 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 டாப்பு டக்கருடா உன் வாழ்க்கையெல்லாம் இனிமேலே டாப்பு டக்கருடா டக்கரு டக்கருடா ஹே டாப்பு டக்கருடா டக்கரு 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 டாப்பு டக்கருடா ஹே டக்கரு டக்கருடா டாப்பு டக்கருடா டக்கரு 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 டாப்பு டக்கருடா நல்ல கை தட்டலாமா டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் அக்காக்கலாம் நல்ல கை தட்டுங்க பார்ப்போம் ஓ வெறும் டீச்சர்ஸ் தான் டான்ஸ் ஆனாங்க நல்ல டீச்சர்ஸ்க்கு கை தட்டுங்க பார்ப்போம் நல்ல இந்த சத்தம் போதாதே நல்ல தட்டுங்க வெரி குட் சரி அடுத்தது என்ன பாட்டு கற்றுக்கிட்டோம் எத்தனை பாட்டு நம்ம டான்ஸ் ஆடி இருக்கோம் மூணு ஆடிட்டோம் இன்னும் ஒன்று இருக்குல்ல ஓகே அந்த பாட்டும் போட்டுருங்கம்மா இன்னும் 2 இருக்கா போடுங்க சீக்கிரம் டீச்சர்ஸ் முன்னாடி வாங்கம்மா சீக்கிரம் ஒரு தடவை ஆடிடலாம் எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம் ரெடி 1 கை தட்டுங்க சவாலை நீ சமாளி பயந்தா நீ ஏமாளி சவாலை நீ சமாளி பயந்தா நீ ஏமாளி படிப்பில சவாலு வாழ்க்கையில சவாலு சவாலை கண்டு பயந்து விடாதே உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாதே சவாலை கண்டு பயந்து விடாதே உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாதே டனக்குடனா டனக்குடனா டனா டனா டனக்குடனா 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 டனா டனா டனக்குடனா சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும் சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும் சிங்கங்களில் தானியேல் பயப்படல சிங்கங்கள் தானியேல் கடிக்கல சிங்கங்களில் தானியேல் பயப்படல சிங்கங்கள் தானியேல் கடிக்கல யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது டனக்குடனா டனக்குடனா டனா டனா டனக்குடனா 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 டனா டனா டனக்குடனா 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 டனா டனா டனக்குடனா டனக்குடனா டனக்குடனா
முடிச்ச உடனே நம்ம போ. VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ரகபோத் VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ரகபோத் VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துடுவோம். சேர்ந்து ஜென்சியோட வைப்பை தானே காட்டிடுவோம். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துடுவோம். சேர்ந்து ஜென்சியோட வைப்பை தானே காட்டுவோம். VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ரகபோத் VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான். தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான். தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். சத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம். அடிச்சு ஜின்சியோட பவரை தானே காட்டிடுவோம். சாத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம். அடிச்சு ஜென்சியோட பவரை தானே காட்டுவோம். VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ரகபோத் VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. நாங்க தானே ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம். படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம். படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். ரகபோத் VBS வந்தாலே ரொம்ப ஜாலிதான். வெரி குட். உட்காருங்க பாப்போம் அப்படியே. சரி, இப்போ இன்னைக்கு உள்ள தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் லார்ட். சவுண்டா சொல்லுங்கன்னா அமைதியா இருக்கீங்க. டயர்ட் ஆயிட்டீங்களா டான்ஸ் ஆடியே? சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள் VBS இருக்கு? 2 நாள் தலைப்பு சொன்னாங்களே. ஃபர்ஸ்ட் டேவோட தலைப்பு என்ன? செகண்ட் நாள். சரி, இன்னைக்கு தேர்ட் டேவோட நான் அக்கா தலைப்பு சொல்லித்தரேன். கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். யார் கூட கனெக்டாக இருக்கணுமா? நீங்கள் எல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கூட கனெக்டாக இருக்கிறீங்களா? சண்டை போடாமல் இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் கூட எப்படி இருக்கணுமா? ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது தான் நம்ம அவங்க கூட வந்து கனெக்டாக இருக்க முடியும். ஓகேவா? எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் பொய் பேசக்கூடாது அப்பா அம்மா கிட்ட. ஓகேவா? நீங்களாம் பொய் பேச மாட்டீங்கல்ல? பேசுவீங்களா? பொய்லாம் இனிமேல் யாரும் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது. அதே போல் எல்லா விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும். இப்படிலாம் இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா அம்மா கூட ரொம்ப கனெக்டாக இருப்போம். சரிங்களா? அதனால இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை வந்து நான் பைபிள்லேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆபிரகாம் ஈசாக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் அக்கா சொல்கிறேன். ஆபிரகாமுடைய பையன் பேர் வந்து ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு வந்து 100வது வயசில் தான் அந்த ஈசாக்குன்றவர் பிறந்தார். அப்பா அவர் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருப்பார் ஆபிரகாம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்,
ஆபிரகாம் கிட்ட ஒரு டெஸ்ட் சும்மா வச்சாரு. உன் பிள்ளையை நீ எனக்காக தரணும், நீ எனக்காக பலியிடணும்னு சொல்லும் போது ஆபிரகாம் கூட என்ன பண்ணாரு, ஈசாக்கை கூட்டிட்டு மலை மேலே கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போகும்போது அவருக்கு விறகெல்லாம் சுமக்க வச்சு கூட்டிட்டு மலை மேலே கூட்டிட்டு போயிட்டு விறகெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஈசாக்கை மேலே படுக்க வச்சுட்டு கையெல்லாம் கட்டிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. நீங்களும் அந்த என்ன பண்ணிருப்பீங்க அந்த டைம்ல? என்ன பண்ணிருப்பீங்க? டேய், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கேள்வி கேட்டிருப்பீங்களா, எதுக்கு என்ன கூப்பிட்டு போறீங்க, எதுக்கு என்ன கையை கட்டுறீங்க, எதுக்கு என்ன படுக்க வைக்கிறீங்க, நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல. ஆனா ஈசாக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வியும் கேட்காம அமைதியா கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல இருந்தாரு. அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு, ஆபிரகாமே நீ உன் பிள்ளைய எதுவும் பண்ண வேணாம், நான் உன்னை சும்மா டெஸ்ட் வச்சேன், நீ விசுவாசமா இருக்கிறியான்னு சொல்லிட்டு ஆபிரகாம் எப்படி ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல ஈசாக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல இருந்தார். நீங்களும் கூட எப்படி இருக்கணும்னா கீழ்ப்படிஞ்சு அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம இப்போ எப்படி இருக்கோன்னா அப்பா அம்மாவை விட்டு மற்ற ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபோனுக்கு, இப்படிலாம் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதை விட நம்ம யாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அப்பா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா? யாரையும் இனிமேல்ட்டு எல்லாத்தையும் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும். நைட் டைமில் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், ஒன்றா உட்காந்து பேசி நம்ம ஒரு ஃபேமிலியாக கனெக்டாக இருக்கும் போது தான் ஏசப்பா கூட நம்மளையும் பிடிக்கும், நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார் நம்ம குடும்பத்தையும். ஓகேவா? அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு தலைப்பு முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, புரியலன்னா நோன்னு சொல்லுங்க. நோவா மறுபடியும். சரி, நல்லா கை தட்டலாமா பிரைசி அக்காக்கு? ஓகே, தேர்ட் டே குறித்து அக்கா பேசிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை பற்றி ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க? ஆபிரகாம் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஆபிரகாமோட பிள்ளை பேர் என்னது? ஆமா, சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஒரு மிஷனரி ஸ்டோரி நம்ம கடகடன் கேட்க போறோம். கேட்கலாமா? ஹalleluya. எல்லாரும் கையை தூக்கி சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. நானும் நல்லா இருக்கேன். பாரு, அந்த ஒரு பையன் தான் கேட்டேன், நீங்க யாருமே கேட்கலையே. நான் போதும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் விபிஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? இன்னைக்கு எத்தனாவது டே? 3 நாளும் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, லாஸ்ட் டே வரைக்கும் வரணும். எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரணும் இனிமே. ஓகேவா? ஓகே, யாருக்கெல்லாம் God is good all the time தெரியும்? தெரியுமா? சொல்லி தரட்டுமா? நான் God is goodன்னு சொல்லும்போது நீங்க எல்லாரும் all the time சொல்லணும். நான் all the time சொல்லும்போது நீங்க God is good சொல்லணும். ஓகே, God is good all the time. God is good all the time. சூப்பரா சொன்னீங்க. ஓகே, எல்லாரும் 2 டேஸா மிஷனரி ஸ்டோரிஸ் கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் டே யாரை பத்தி கேட்டீங்க? ஜார்ஜ் முல்லர். வெரி குட். யாரை பத்தி கேட்டீங்க? நல்லா புரிஞ்சுதா? ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். லாஸ்ட் டே ஆண்டி கண்டிப்பா क्वेश्चंस கேட்பாங்க. செகண்ட் டே யாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கிரஹாம் ஸ்டெயின்ஸா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவரை பத்தியும்? ஓகே, யாருக்கெல்லாம் மிஷனரி ஆகணும்? மிஷனரினா என்ன தெரியுமா எல்லாருக்கும்? யாருக்கெல்லாம் மிஷனரி ஆகணும்னு ஆசையா இருக்கு? ஸ்டோரிஸ் கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு ஆசையா இருக்கு? வெரி குட். எல்லாரும் உங்களுக்காகவே கிளாப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? எரிக் லிட்டில். என்னது அவர் பேர்? என்ன? சத்தமா சொல்லுங்க. ஓகே, யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்ஸ்னா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? வெரி குட். இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பத்தி தான் பார்க்க போறோம். பிளஸ் அவர் ஒரு மிஷனரி. ஓகேவா? அவர் பேர் என்ன? எரிக் லிட்டில். ஓகே, அவர் எங்க பிறந்தாருன்னா சைனால பிறந்தாரு. எங்க பிறந்தாரு? ஆனா அவரோட நேட்டிவ் என்னன்னா ஸ்காட்லாந்து. ஓகேவா? அவரோட சொந்த ஊர் என்ன? அவர் எங்க பிறந்தாரு ஆனா அவரோட சொந்த ஊரு? ஓகே, அவரோட சொந்த ஊரை விட்டுட்டு சைனாக்காக அவங்க அம்மா அப்பா மிஷனரியா வந்திருந்தாங்க. அந்த ஊர்ல அவர் வந்து என்ன பிறந்தாரு சைனால. அவருக்கு 6 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க?
வெரி குட். இங்கிலாந்துக்கு படிக்க அனுப்புறாங்க. அப்போ அவர் போய் கேட்குறாரு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்களும் எங்க கூடயே வாங்க, நம்ம அங்கே போய் இருக்கலான்னு கேட்குறாரு. நீங்களும் அப்படிதானே, எங்கன்னா போகணுன்னா என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்பாவை வாங்கப்பா நீங்களும் கூட வாங்க நம்ம அங்கேயே போகலான்னு சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? அவரும் அந்த மாதிரி கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆண்டவரோட வேலைக்காக சைனாக்கு வந்திருக்கேன், என்னால் அதை விட்டுட்டு வர முடியாது, நீ போய் இப்போ உன்னோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா விட்டுட்டு இங்கிலாந்துக்கு போகிறாரு. ஓகேவா? அங்கே போனதுக்கப்புறம் அவர் சூப்பராக படிக்கிறாரு. எப்படி படிக்கிறாரு? யாரில் சூப்பராக படிப்பீங்க? வெரி குட். சூப்பராக படிக்கிறாரு. சூப்பராக படிக்கிறதும் இல்லாமல் அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார். எந்த ஸ்போர்ட்ஸ்லனா அத்லட்டாக இருக்கார் அவர். ஓகேவா? ரேஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும் அவருக்கு? நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவார். அதனால நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு நிறைய கப்ஸ் மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காரு. தோ இவர் தான் எரிக் லிட்டில். தெரியுதா? ஓடுறாரா? கவனிக்கிறீங்களா இல்லையா? கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகே. இவர் தான் என்ன பண்ணுறாரு, நிறைய மெடல்ஸ்லாம் வின் பண்ணுறாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை. என்ன ஆசை? ஒலிம்பிக்ஸ்னால் என்னது? சரி, எனக்கும் தெரியாது. ஒலிம்பிக்ஸ்னா ஸ்போர்ட்ஸ்லேயே என்ன பண்ணுறது, ரொம்ப பெரிய லெவல் அது. அதில் மெடல் வாங்குறது அந்த நாட்டுக்கே பெருமை. ஓகேவா? அதே மாதிரி அவங்க ஊருக்காக அவர் விளையாடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக என்ன ஆகுறாரு, செலக்டும் ஆகுறாரு. ஒலிம்பிக்ஸில் செலக்ட் ஆகுறாரு. ஆனால் 100 மீட்டர்ஸ்க்கு செலக்ட் ஆகுறாரு. ஒலிம்பிக்ஸ் நடக்கிறது என்னைக்கு தெரியுமா? சண்டேல நடக்குது. அதனால என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்செட் ஆகி சண்டே அப்போ என்ன பண்ண மாட்டாரா, ஆண்டவரோட நாள் அது, நான் வேற எதுக்கும் அது அந்த நாளை கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. நான் என்ன பண்ண மாட்டேன், அதில் கலந்துக்க மாட்டேன்னு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அது பண்ணணும்னு வரும்போது சண்டேன்னு பார்ப்பீங்களா? ஊருக்கு போனோன்னா ஜாலியாக சண்டே கிளம்பி போயிடுறோம். சண்டே என்ன பண்ணுறோம், ஆண்டவரோட நாளை நம்ம மிஸ் பண்ணிடுறோம்ல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒலிம்பிக்ஸையே ஆண்டவருக்காக இழக்கிறாரு, தியாகம் பண்ணுறாரு. ஓகேவா? இது நான் கலந்துக்க மாட்டேன்னு ஸ்டெப்பானா நிற்கிறாரு, முடியாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஊருக்காரங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை திட்டுறாங்க. நீ ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டனா நம்ம ஊருக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக ஒரு மெடல் வரும், நீ ஏன் அதை மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஆண்டவரோட நாளை நான் வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன், நான் சண்டே சர்ச்சுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பானா நின்று அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஆண்டவரை கனப்படுத்தினா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், மறுபடியும் நம்மளை கனப்படுத்துவார். புரியுதா? அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, மிஸ் பண்ணிடுறாரு. அதே ஒலிம்பிக்ஸில் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 200 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கும் 400 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கும் சான்ஸ் கிடைக்குது. கை தட்டுங்க. அவர் எதை மிஸ் பண்ணுறாரு, 100 மீட்டர்ஸை தான் மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அதை விட என்ன பண்ணுறாரு ஆண்டவர், இன்னும் பெரிய காம்படிஷனில் அவரை கலந்துக்க வச்சு அதில் கோல்டு மெடல் வாங்குறாரு. என்ன வாங்குறாரு? ஜெயிச்சிட்டாரா? ஆண்டவருக்காக என்ன விட்டாரு, சண்டே அந்த ஒரு நாளை விட்டுட்டாரு, அதில் நான் கலந்துக்க மாட்டேன்னு இருந்தாரு. ஆண்டவருக்காக நம்ம ஒரு விஷயத்தை இழந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை ரெட்டிப்பா நமக்கு திரும்ப தருவார். 2 டைம்ஸ் நமக்கு திரும்ப தருவார். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, கோல்டு மெடல் ஜெயிச்சு அந்த ஊருக்கே அந்த நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, ஆண்டவர் அதெல்லாம் வேணாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்கே மறுபடியும் கூப்பிடுறாரு. சைனாக்கு போய் அங்கே ஆண்டவரோட வேலையை தொடர்ந்து செய்கிறாரு. அங்கே ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கிறாரு. அங்கே போர்லாம் நடக்குது. போர் நடக்கிற டைம்லேயும் ஜனங்களை ரொம்ப நேசித்து அவரோட சொந்த ஊருக்கு போகாமல் சைனா மக்களுக்காகவே அவரோட உயிரையும் தியாகம் பண்ணுறாரு. புரிஞ்சுதா? எரிக் லிட்டிலோட கதை புரிஞ்சுதா? அவர் என்னென்ன பண்ணாரு சொல்லுங்க. அவர் நல்லா படித்தார், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, ஆண்டவரோட நாளை யாருக்கும் மிஸ் பண்ணவே இல்லை. வெரி குட், மிஸ் பண்ணவே இல்லை. அதனால அவருக்கு என்ன கிடைச்சிது, 400 மீட்டர்ஸில் கோல்டு மெடல் கிடைச்சிது. புரியுதா? அவர் ஆண்டவருக்காக 100 மீட்டர்ஸ் நார்மல் மேட்ச் தான் என்ன பண்ணார், தியாகம் பண்ணார். ஆனால் அதை விட பெரிய மேட்ச்சில் அவருக்கு கோல்டு மெடலே கிடைச்சிது. அதுக்கப்புறம் சைனாக்கு மிஷினரியாக வந்து ஆண்டவரோட ஜனங்கள்லாம் ஆண்டவருக்குள்ளே நடத்தினார். நிறைய கஷ்டம் அனுபவிச்சார். போர் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜனங்களுக்கு உதவி பண்ணி அவர் சொந்த ஊருக்கு திரும்ப போகவே இல்லை, அங்கேயே இருந்து அவர் இறந்துட்டார். ஓகேவா? யாருக்கெல்லாம் மிஷினரியா போகணும்னு ஆசை?
கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களையும் ஒரு நாள் மிஷனரியா மாத்துவார். ஓகே, தேங்க்யூ. நல்லா கை தட்டலாமா ஹேமாக்காக்கு? நல்லா தட்டுங்க பார்ப்போம். மிஷனரி ஸ்டோரி சொல்லி கொடுத்த அக்காவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா தட்டுங்களேன். வெரி குட். சரி, இப்போ அடுத்தது நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம். நம்ம ஒரு 2 minutes ப்ரேயர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், சரியா? அந்த இதை கொண்டு வாமா. நம்மளுடைய தேசத்திற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம்? சத்தமாக சொல்லுங்க. தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? நம்ம தேசம் நல்லா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா இருப்போம். வெரி குட். யார் அது சொன்னது? நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஆமாம், சரியா? நான் நல்ல சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தை ஏசப்பா அதிகமாக கேட்குறவங்க. சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தை ஏசப்பா அதிகமாக கேட்குறவங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ண போகிறீங்க, சரியா? நம்ம தேசத்திற்காக, இங்கே இந்தியாக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? நம்ம எங்கே வாழ்கிறோம்? நம்ம ஓகே, எந்த எப்படி சொல்லுவாங்க, மாநிலமா? எந்த மாநிலம்? தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஆசை ஜெபிக்கணும்ட்டு? உனக்கு ஆசையா? அவருக்கு அங்கெங்கேயோ போகணும். சரி, ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபிக்கலாமா? ஸோ கிறிஸ்டி அக்கா வந்து இந்த ப்ரேயரை நடத்துவாங்க. ஒரு 2 minutes எல்லாரும் முட்டி போடுங்க பார்ப்போம். குட்டி பிள்ளைங்கெல்லாம் அக்கா ஜெபிக்க ஜெபிக்க நீங்களும் உண்மையாக கண்ணை மூடி ஏசப்பாட்ட கேட்கணும். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளோடு ஜெபிக்கும்படியாய் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் கொடுத்ததான எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. தேசத்தில் நடக்கிற எல்லா சூழல்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு சமாதானத்தை என் தேவாதி தேவன் எங்கள் தேசத்துக்கு தாங்க தகப்பனே. நீர் கொடுத்ததான ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆளுகிறவர்கள் மீது கர்த்தாவே உம்முடைய கரம் இருக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆண்டவரே கர்த்தாவே கிருபைகளையும் தயவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் வேதத்தில் சொன்னது போல அப்பா நாங்கள் அமைதியிலுள்ள ஆண்டவரே ஏசப்பா கலகமில்லாத ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே எங்கள் தேசத்தை அபிரிதமாய் ஆண்டவரே இந்திய தேசத்தை எல்லா வேலை வாய்ப்புகளும் அப்பா நீங்க கொடுத்து ஆண்டவரே ஒரு குறைவில்லாதபடிக்கு ஏசப்பா எல்லா தடைகளை மாற்றி போட்டு அப்பா உபத்திரவங்களை மாற்றி போட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நீர் கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாவற்றும் அன்பின் கரத்துல கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ கிறிஸ்டி, தேங்க்யூ குட்டீஸ். ஜெபிச்ச எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, புது பாட்டு ஒன்று கற்றுக்கலாமா? சரியா? ஸ்டெல்லாக்கா ஓடியாங்க, புது பாட்டு சொல்லி கொடுங்க. சீக்கிரம் ரெடி. அக்கா சொல்லி தருவாங்க. கடகடன்னு சொல்லணும். ஹாய் ஹாய் ஹலோ. ஓகே, இன்னைக்கு ஒரு புது சாங் கற்றுக்கலாமா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் தானடா சொல்லணும். Are you ready? Are you ready? Okay. Jingidi jingidi jingidi. Jingidi 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 ji. Jingidi jingidi jingidi. Jingidi 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 ji. செல்போனோ செல்ஃபியும் சினிமாவும் எல்லாம் ஒரு நாளும் சந்தோஷத்தை தந்திடாது. செல்போனும் செல்ஃபியும் சினிமாவும் எல்லாம் ஒரு நாளும் சந்தோஷத்தை தந்திடாதுடோய். ஜிங்கிடி 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 ஜி. இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நாளும் சந்தோஷத்தை தந்திடாதுடோய்.
யாரெல்லாம் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுவீங்களேண்ணா? சூப்பர்ண்ணா. ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால், வாட்ஸ்அப்பு, ஸோ அந்த கேம்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டெய்லி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குமா? இருக்காதுல்ல. அந்த யூஸ் பண்ணுற நேரம் வரைக்கும் தானே இருக்கும். ஆனால் நீங்கள் ஏசப்பா உங்கள் மனசில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, பைபிளை தினமும் வாசிச்சிங்கன்னா, டெய்லியும் ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பொழுதும் சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குமா? உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் வேணுமா? கொஞ்ச நேரம் மட்டும் சந்தோஷம் வேணுமா? எப்பயுமே ஜாலியாக இருக்கணும்ல, எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னா ஏசப்பாவை உங்கள் மனசில் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்வீங்களா? ஓகே, ரிப்பீட் பண்ணுறீங்களா? நேற்றும் இன்றும் மாறாத ஏசப்பா சந்தோஷத்தை தந்திடுவாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஏசப்பா சந்தோஷத்தை தந்திடுவாரே. ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி. ஓகே, கத்துக்கிட்டீங்களா? பாட்டு பாடலாமா? ஓகே. நல்லா கை தட்டுங்க பாப்போம். செல்போன் செல்ஃபியும் சினிமாவும் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். செல்போனும் செல்ஃபியும் சினிமாவும் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி. இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி. என்றும் 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 மாறாத ஏசப்பா சந்தோஷத்தை தந்திடுவாரே. என்றும் 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 மாறாத ஏசப்பா சந்தோஷத்தை தந்திடுவாரே. ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி. சரி, பார்த்துட்டீங்களா? டான்ஸ் ஆடலாமா? ஆடலாமா? சரி, எல்லாம் எழுந்து நில்லுங்க பாப்போம். லாஸ்ட், இன்னைக்கு இந்த டான்ஸ் தான் லாஸ்ட். சீக்கிரம் எல்லாம் எழுந்து நில்லுங்க. கை தட்டுங்க பாப்போம், எல்லாம் கை தட்டுங்க. ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி. செல்போன் செல்ஃபியும் சினிமாவும் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். செல்போன் செல்ஃபியும் சினிமாவும் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி. எல்லாம் கை தட்டுங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்திடாதிடும். ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி. என்றும் 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 மாறாத ஏசப்பா சந்தோஷத்தை தந்திடுவாரே. என்றும் 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 மாறாத ஏசப்பா சந்தோஷத்தை தந்திடுவாரே. ஜிங்கிடி 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 ஜி, ஜிங்கிடி 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 ஜி.
டீச்சர். நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? உண்மையாவா? சரி, நாளைக்கு பார்க்கலாம். சரி, எல்லாம் உட்காருங்க பார்ப்போம். சீக்கிரம் உட்காருங்க. நம்ம முடிக்க போகிறோம் ப்ரோக்ராமை. எல்லாம் அழகாக உட்காருங்க. சரி, இப்போ கேம் இருக்கு. ஆனால் கேம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? கேர்ள்ஸ்க்கு இன்னைக்கு இல்லை. கரெக்ட். யார் சொன்னது? ஆமா, டீச்சர்ஸ்க்கு வைக்க போறோம். வைக்கலாமா? ஓகே, வாங்க பிகினர் டீச்சர்ஸ். ஒரே ஆரல் தானா? சரி, ஓகே. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கேக்குதா நான் சொல்றது? ஓகே. நன்றி. மைக் இல்ல நீங்க பிடிக்காதீங்க. இப்போ ஸ்பூன்ல வந்து இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? பால். என் வேற கை நடுங்குது ஆண்டி. பால்ல ஸ்பூன்ல பால் இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்துட்டு பால் கீழே விழுதான்ட்டு அந்த பால் வந்து கீழே விழாம அந்த ஸ்பூன்ல வச்சு கொண்டு போகணும். கொண்டு போய் இங்க சேர்க்கணும். யாரு சீக்கிரமா முடிக்கிறாங்களோ டைம் பார்க்கப்படும். அவங்க தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு டீச்சர்ஸ். ஓகேவா? ப்ரைஸ் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ பிகினர் டீச்சர் வாங்க, டக்குன்னு வாங்க பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஓகே, ரெடி? கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போகணும். சரிங்களா? ஆமாம். டைம் யார் பார்க்குறா? பிரியா, யார் பார்க்குறீங்க? பிரவீன், டைம் பார்க்குறியாம்மா? யார்கிட்ட இருக்கா மொபைல்? டேய், அந்த இதுலடா. ஒரு நோட் பண்ணிக்கோங்க, பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் இது முடிச்சோன்னே கிளாஸ் போகணும். ஓகே, ரெடி அம்மா? ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். கை தட்டுங்க பார்ப்போம். ஸ்பூன்ல எடுத்து இப்படி மாத்த. கையில மாத்தக்கூடாது, ஸ்பூன்லயே மாத்து. இப்ப ஸ்பூன்ல மாத்து. திருப்பி போ. இங்க இருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பிகினர் டீச்சர்லப்பா, குட்டி பிள்ளைல. என்ன போதுமா? சரி, போங்க. சரி, அடுத்தது பிரைமரி. ஆனா சுனேனா பால் இதுக்குள்ள போடல. சோ ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அந்த ஸ்பூன் அந்த சைடு. போடு.
எடுத்து வை, எடுத்து வை, எடுத்து வை. வாங்க, வாங்க. போடு, உள்ள போடு, உள்ள போடு. சரி, அடுத்தது ஜூனியர். 1 மினிட்குள்ள போகணும்ல, யார் டைம் பிரியாக்கா ஃபேன்ஸ் ஆனீங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க? 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? ஷீபா இப்படி வச்சிடு ஷீபா. ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட், வெரி குட். அடுத்தது இன்டர். இன்டர் யார் வர்றது? சீக்கிரம் பிரைசி அக்கா. வெரி குட், கை தட்டி பாப்போம். சூப்பர், சூப்பர். அடுத்தது சீனியர், சீனியர், சீனியர் கிறிஸ்டி அக்கா. சூப்பர், கை தட்டுங்க பாப்போம். ஓகே, அண்ணன் சொல்லுவாங்க யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு. வாங்க பிரவீன் அண்ணா, வாங்க. ஓடியா ஓடியா. ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த கேமில் யார் ஃபஸ்ட்டு வரான்னு நினைக்கிறீங்க? எப்படி எப்படி பிரியாக்கான்னு சொல்கிறீங்க? 2 நிமிஷத்தில் கீழே விட்டாங்களா? 2 தடவை தான் கீழே விட்டாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி பிரியாக்கா தான் ஃபஸ்ட்டு. வாங்க பிரியாக்கா, வாங்க. பிரியாக்கா ஃப்ரீயாக அந்த கேமை வந்து வின் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்தது யாரு? அடுத்தது எந்த அக்கா? பிரேஷேகா. என்னடா நான் பார்த்தேன், நீங்க எல்லாம் கேம் சொல்றீங்க. பிரேஷேகா வாங்க.
அடுத்த 2 பேர் அக்கா போடவே இல்லை பால் அந்த கப்பில், அதனால ப்ரைஸ் இருக்கா உங்களுக்கு? 3rd ப்ரைஸ் வந்து கிறிஸ்டியக்கா. சரி ஆமாம் சாரி நான் கிறிஸ்டியக்காவை வந்துட்டேன். கிறிஸ்டியா கரெக்டாக போட்டாங்க. கிறிஸ்டியக்கா தான் 3rd ப்ரைஸ். வாங்கக்கா. தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ மா, தேங்க்யூ டீச்சர்ஸ். நல்லா அழகாக விளையாடுனீங்க, சூப்பர். காட் பிளெஸ் யூ ஆல். இப்போ மிஷனரி ஸ்டோரி கேட்டுட்டீங்க. ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை மட்டும் இன்னொரு 3 நிமிஷம் நம்ம கேட்டுட்டு கிளாஸ் பிரிய போகிறோம், சரிங்களா? பிரைஸ் த லார்ட். எத்தனை பேர் சொன்னீங்க? நிறைய பேர் சொல்லலைன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு வாட்டி சொல்லாமா? பிரைஸ் த லார்ட். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு டே 3 இல்லைங்களா? இன்னைக்கு டே 3யோட அற்புதம் ஸ்டோரி சொல்ல போகிறேன், சரியா? ஏசப்பா செஞ்ச அற்புதங்களின் ஸ்டோரி. டேட்டு சொல்ல சரியா? ஃபஸ்ட்டு இந்த அற்புதம் எங்கே இருக்குது நம்ம பைபிள்லன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம், சரிங்களா? எங்கே இருக்குது? ஆமாம், சரிங்களா? யோவான் 11ஆம் அதிகாரம். ஸோ ஒரு வில்லேஜ் ஒன்று இருந்தது. எல்லாருக்கும் வில்லேஜ்னால் தெரியும் இல்லையா? கிராமம். எல்லாரும் போயிருப்பீங்க இல்லையா கிராமத்துக்கு? ஸோ அந்த கிராமத்தோட எல்லாருக்கும் பேர் இருக்க மாதிரி அந்த கிராமத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னன்னா பெத்தானியா. அந்த கிராமத்தோட பேர் என்னது? பெத்தானியா, சரியா? ஸோ அங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்னன்னா 2 சிஸ்டரு 1 பிரதர் இருந்தாங்க. அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தம்? அதான் மொத்தம் எத்தனை பேர் அப்போ? வெரி குட், 3 பேர் இருந்தாங்க. ஸோ 2 சிஸ்டர் 1 பிரதர், அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். ஸோ அதில் ஒரு சிஸ்டரோட பேர் என்னன்னா மார்த்தாள். ஒரு சிஸ்டரோட பேர் என்னது? மார்த்தாள். இன்னொரு சிஸ்டரோட பேர் மரியாள், சரியா? ஒரு சிஸ்டரோட பேர் வந்து மார்த்தாள், இன்னொரு சிஸ்டர் பேர் வந்து மரியாள். ஒரு அந்த பிரதரோட பேர் வந்து என்னன்னா லாசரு. வெரி குட், லாசரு, சரிங்களா? ஏசப்பா வந்து லாசருக்கு செஞ்ச அற்புதத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யாராவது டெட் பாடியை வந்து நம்மளால எழுப்ப முடியுமா? யாராலையும் எழுப்ப முடியாது. ஆனால் நம்ம ஏசப்பா நினச்சா எழுப்ப முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும். அதில் நம்ம எப்படி இருக்கணும்? ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். விசுவாசமாக நம்ம எதை ப்ரேயரில் கேட்டாலும் நம்ம ஏசப்பா நமக்கு செய்வார், சரிங்களா? ஓகே. ஸோ அந்த லாசருக்கு ஒரு நாள் ரொம்ப சிக்காயிட்டாரு. அந்த லாசரு சிக்கானதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவங்க சிஸ்டர் வந்து மரியாள் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவுக்கு சொல்லி அமிச்சாங்க. ஏசப்பா வந்து வேற ஒரு ஊரில் இருந்தார். இவங்க இருந்தது எந்த ஊர்? இந்த 2 சிஸ்டரும் பிரதரும் இருந்தது எந்த ஊர்? கவனிக்கவே இல்லை இல்லை? கவனிச்சிருந்தா சொல்லியிருப்போமே, நம்ம தான் ஆன்சர். அந்த கிராமத்தோட பேர் என்ன? பெத்தானியா. வெரி குட், சரியா? ஸோ இவங்க பிரதர்ஸும் சிஸ்டரும் இருந்தது எங்கன்னா பெத்தானியாங்கிற வில்லேஜ். ஆனால் ஏசப்பா வந்து அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி லாசரு வந்து ரொம்ப சிக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏசப்பா என்ன நினச்சாரு? இந்த சிக்னஸ் வந்து அவர் வந்து மரணத்துக்கு ஏதுவானதில்லை, இது வந்து க்ளோரி டு காட், தேவனுடைய மகிமைக்குன்னு இந்த சிக்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டாரு. உடனே போனாரா ஏசப்பா? சிக்கா இருக்கும் பொழுது போல, சரியா? அப்படியே அதே ஊர்லேயே இருந்துட்டாரு. லாசரு என்ன ஆயிடுட்டாருன்னா மரிச்சு போயிட்டாரு. மறிக்கிறதுனா என்னது? இறந்துட்டாரு, சரிங்களா? ஸோ இறந்து 4 நாள் கழிச்சு தான் வந்து ஏசப்பா அந்த ஊருக்கு வந்தார், சரிங்களா? ஸோ இப்போ இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் நிறைய பேர் வந்து ஆறுதல்லாம் சொல்லுவாங்க இல்லையா?
அதே மாதிரி அவங்க இருந்த ஊர் வந்து யூதேயான்ற பட்டணத்தில் இருந்ததுனால நிறைய யூதர்கள் வந்து அவங்க அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தாங்க வீட்டில். சரிங்களா? அப்புறம் அப்போ ஏசப்பா 4 நாள் கழித்து வராரு. ஸோ ஏசப்பா வர்றதை கேள்விப்பட்டு மார்த்தாள் என்ன பண்ணாங்க, அவருக்கு டைரக்டாக ஓடி போய் அவரை வந்து ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணுறதுனா அவரை பார்த்தாங்க, ஓடி போய் அவரை பார்த்தாங்க. ஆனால் மரியாள் வந்து வீட்லேயே இருந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மனுஷங்களாம் ஆறுதல் சொல்கிறத நினச்சி வச்சுட்டு வீட்லேயே இருந்துட்டாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவை நோக்கி போனாங்க. ஸோ மார்த்தாள் என்ன சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வந்து என்னோட பிரதர் வந்து மறிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மார்த்தாள். அப்புறம் ஏசப்பா கிட்ட மார்த்தாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். ஸோ நம்ம தேவனிடத்தில் எது கேட்டாலும் அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். ஸோ உடனே ஏசப்பா என்ன சொன்னார்னா, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, மார்த்தாள் கடைசி நாளில் எல்லாரும் உயிர் தெழுதுவாங்களே அப்படிதான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இயேசு வந்து அவளை நோக்கி மார்த்தாளை நோக்கி என்ன சொன்னாங்கன்னா, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உனக்கு வந்து என் மேலே ஃபெய்த் இருக்கா, நீ எவனை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏசப்பா வந்து மார்த்தாளை கேட்குறாங்க. உடனே மார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வா என் கூட, நீ போயிட்டு உன்னுடைய சிஸ்டர், இன்னொரு சிஸ்டர் பேர் என்னது, மார்த்தாள் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஏசப்பா. அப்போ இன்னொரு சிஸ்டர் பேர் யார், என்னது, மரியாள். ஓகே, அவங்க வீட்டில் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கள போய் மார்த்தாள் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க, ஏசப்பா வந்திருக்காங்க, வா உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த கூடியிருந்த ஜனங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏசப்பா நோக்கி வராங்க. ஃபஸ்ட்டு கூடியிருந்த ஜனங்களோட அவங்க ஆறுதல் அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை நோக்கி ஓடி வராங்க. ஏசப்பா வந்து எங்கே இருந்தார்னா, ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணாரோ மரியாளை அதே இடத்துலையே இருந்தார். உடனே மரியாள் ஓடி வந்து என்ன பண்ணாங்க, அவருடைய பாதத்தருகே வந்து விழுந்துட்டாங்க. இப்போ யார்கிட்ட வந்திருக்காங்க மரியாள், மனுஷங்களெல்லாம் விட்டுட்டு யார்கிட்ட வந்துட்டாங்க, ஏசப்பா கிட்ட வந்துட்டாங்க. ஸோ எனக்கு இனி அப்போ ஏசப்பாவை முழுசுமாக நம்ம ஒருத்தங்க காலில் விழுந்துட்டோம்னா என்ன அர்த்தம், நான் என்னை சரண்டர் பண்ணிக்கிறேன், என்னை முழுசுமாக ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ நான் என்னை முழுசுமாக ஒப்புவிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட காலில் விழுந்துட்டாங்க. ஸோ ஏசப்பாவும் என்ன பண்ணிட்டார், ரொம்ப மனதுருகிட்டார், ரொம்ப அவர் ஆவியில் கலங்கி போயிட்டாரு. அப்போ இந்த மரியாள் ஓடி வர்றதை பார்த்து அவங்க வீட்டில் நிறைய ஜனங்களாக இருந்தாங்க இல்லையா ஆறுதல் சொல்கிறதுக்கு, அவங்களும் அவள் பின்னாடியே கல்லறைக்கு போகிறா போலன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்போ அங்கே ஏசப்பா நிற்கிறத பார்த்துட்டு யூதர்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து செவிடுங்களெல்லாம் கேட்க வச்சாரு, அப்போ இவரால் நம்மளை மறிச்சவங்களையும் எழுந்துக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விசுவாசிச்சாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொன்னார், லாசருவை எங்கே வச்சுருந்தாங்கன்னா ஒரு குகைக்குள்ளே ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுருந்தாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இறந்தவங்களை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக துணியை வச்சு சுருட்டி ஒரு குகைக்குள்ளே வச்சு பெரிய கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதை யாராலுமே ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ இயேசு அவனை நோக்கி நீ அப்போ மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க, 4 நாள் ஆச்சு நாரி போயிருக்குமே, இப்போ போய் இந்த கல்லை எடுன்னு சொல்கிறீங்களே ஏசப்பா அப்படின்னு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு முதல்லையே சொன்னல. ஆமாம் ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், அப்போ நான் சொல்கிறபடியெல்லாம் செய் அப்படின்னு சொன்னார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அதுக்கப்புறம்
ப்ரேயர் பண்ணுறாரு. ஏசப்பா வந்து யாரை நோக்கி ப்ரேயர் பண்ணுறாருனா பிதாவை நோக்கி ப்ரேயர் பண்ணுறாரு. என்னன்னு ப்ரேயர் பண்ணுறேன்னா, பிதாவே நீங்கள் நான் என்ன கேட்டாலும் நீங்கள் எனக்கு தந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஜனங்கள்லாம் நம்பணுன்றதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். என்ன சொன்னாரா? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஸோ நம்ம ஏசப்பா கிட்ட சொன்னோம்னா ஏசப்பா போய் டைரெக்டாக நமக்காக பிதா கிட்ட சொல்லுவார். ஸோ ஏசப்பா எது சொன்னாலும் நம்முடைய பிதா நமக்காக செவி கொடுப்பார். ஸோ இவையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஏசப்பா என்ன சொன்னார்? உரத்த சத்தமாய் லாசுருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். உடனே லாசுரு எப்படி இருந்தார்? கட்டப்பட்ட நிலையில் இருந்தார் இல்லையா? கை கால் முகம் எல்லாம் வந்து ஒரு சாரியை வச்சு ஒரு துணியை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கட்டிடுவாங்க. அந்த கட்டிலிருந்து வெளியில் வர்றதுன்னா யாரால் மட்டும்தான் முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான் நம்மளை விடுதலை பண்ண முடியும். ஸோ ஒன்று நமக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏசப்பாவால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இந்த அற்புதத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்ம வந்து ஏசப்பா கிட்ட விசுவாசமாக எதை கேட்டாலும் நமக்கு அதை கண்டிப்பாக செய்வார். நம்ம எந்த கட்டில் இருந்தாலும் அதை கட்ட அவிழ்க்கிறதுக்கு நம்ம ஏசப்பாவால் வல்லமை உண்டு. ஓகேங்களா? தேங்க்யூ. நல்ல கை தட்டலாமா ஆன்ட்டிக்கு? நல்ல கை தட்டுங்க. என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க? என்ன கதை? லாசர் கதை. என்ன கதை? லாசருக்கு என்னாச்சு? ஆமா, மரித்து போன லாசரை யார் உயிரோட எழுப்புனது? ஏசப்பா. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முடிக்க போகிறோம், சரியா? ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுபாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே இந்த நாளையும் ஆண்டவரே, தொடக்கம் முதல் ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பா எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஏசப்பா பாட்டு கதை வசனம் அப்பா ஸ்டோரி ஆண்டவரே எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வசனம் எல்லாம் எங்கள் பசங்க மனசில் பதினா ஆண்டவரே, அதன்படி நடக்கணும் ஏசப்பா. நாங்கள் உங்கள்கிட்ட விசுவாசம் இந்த லாஸ்ட் கதை மற்றப்பாரு ஆண்டவரே விசுவாசமாக இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தலைப்பின்படி ஆண்டவரே ஏசப்பாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெற்றோர் கீழ்ப்படிந்து பசங்க வாழணும் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே சப்பா நல்ல விதையை ஆண்டவரே அவங்களுக்கு இருதயத்தில் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிசாசனம் அந்த விதை எடுத்து போடாதபடி ஆண்டவரே எங்கள் குழந்தைகள் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. மிச்சம் இருக்கிற நேரத்தை இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.